துணை முதலமைச்சரானதை அடுத்து கோபாலபுரம் சென்றடைந்தார் உதயநிதி ஸ்டாலின். இந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம் சுபா. துணை முதலமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞரோட இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். முன்னதாக கிரீன்வேஸ் இல்லத்திலிருந்து புறப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் தூவி மலரும் வழி வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகாக சென்னை வேப்பேரில் இருக்கக்கூடிய பெரியார் நினைவிடத்திற்கு சென்று அங்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பிறகாக ஐநாவரத்தில் இருக்கக்கூடிய பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்று அவரிடம் ஆசி வாங்கினார். அதன் பிறகாக தற்பொழுது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞருடைய இல்லத்திற்கு தற்பொழுது அவர் வருகை புரிந்திருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வு திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராசா, கனிமொழி உள்ளிட்டோர் தற்பொழுது அங்கு இருக்கின்றனர். உதயநிதி வருகையை ஒட்டி வீட்டிற்கு முன்பாக மேளந்தாளங்கள் மூலம் திமுக தொண்டர்கள் தற்பொழுது உற்சாகமாக இந்த இடத்தில் அதிக அளவு குவிந்திருக்கிறார்கள். உதயநிதி வாழ்க வாழ்க என்கின்ற ஒரு கோஷத்தோடு தற்பொழுது தொண்டர்கள் அதிக அளவு இந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு வெளியே காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். தொடர்ச்சியாக இன்று மாலை தமிழக அமைச்சரவையில் 5வது முறையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று மதியம் 3:30 மணி அளவில் இந்த அமைச்சரை புதிதாக அறிவிக்கப்பட்டவர்கள் அமைச்சராக பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில், அதே போல துணை முதலமைச்சராக உதயநிதி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்ச்சியாக கலைஞர் நினைவிடம், அண்ணா நினைவிடம், பெரியார் நினைவிடம் உள்ளிட்ட இடத்திற்கு சென்றிருக்கிறார். அதன் பகுதியாக தற்பொழுது கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய கலைஞருடைய இல்லத்திற்கு தற்போது உதயநிதி வந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து அடுத்ததாக அவர் அண்ணா அறிவாலயத்திற்கும் அவர் அடுத்து செல்ல இருக்கிறார். சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.